ஏமா ஒருவருடன் தண்ணி எடுத்தார இவ்வளவு நேரமா? அது இல்ல கிணத்தங்கரையில கசமசம் ஒரே பேச்சு. கசமுசானு பேச்சா? என்ன சமாச்சாரம்? கோயில்ல கலாவதி ஆட்டத்துக்கு நம்ம அம்பலவாணர் போய் பாட்டு பாடினாராம். ஆட்டம் முடிஞ்சு அவர் கால்ல போய் விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டாராம். யாரு இவ? அவர் போயிட்டாராமா? அது என்னமோ இவ்வளவுதான் பேசிட்டாங்க. நாளைக்கு வேணா நான் கேட்டு வந்து சொல்றேன். என்ன நம்ம அம்பலவாணரா போயிருப்பாரு? சச்சா இருக்காரு. அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அட நீயா? நானேதான். நீங்க இந்த உலகத்துல இருந்தாதானே இன்னும் நேத்து நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா நீல, அவ அகம்பாவத்தை அடக்கத்தான் நான் பாடினேன். அவ கர்வியா இருந்தாலும் எவ்வளவு அழகா ஆடினா தெரியுமா? அப்போ அவங்க சொன்னது சரிதான். யாரு என்ன சொன்னாங்க? ஒண்ணுமில்ல. அவ ஆட்டத்துக்கு நீங்க பாடி இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவ காசுக்காக ஆடுறவதானே. அவ காசுக்காக ஆடினாலும் கையளவு சோத்துக்காக ஆடினாலும் கலை கலைதானே. பெருப்பாடகன்னு என்ன இகழ்ச்சியா பேசின அவளே சாமின்னு காலில் வந்து விழுந்துட்டா. அத நீ பாத்துருந்தேன்னா? அத நான் கண்ணால பார்க்கல, என்னாலும் மத்தவங்க சொல்ல கேட்டேன். அதனாலதான் நான் பயப்படுறேன். அடேட, உன் சந்தேகம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நீலா, பரந்த உன் மனசுல இந்த மாதிரி அற்ப சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? நீலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி விட. இந்த நீலா, நீ போய் படுத்துக்க. முதல்ல நீங்க தூங்குங்க. ஆமா சிங்காரம், என்னப்பா இன்னும் தங்கச்சியை காணா? ஆரம்பிக்கலாமா? அண்ணே, எனக்கு என்ன வேஷம்? என்ன கேளு. நீதான் சீதா, ஜனக மகாராஜா பொண்ணு. இவன் தான் உனக்கு அப்பேன். அண்ணன் கதையிலடா. அவன் வந்து லட்சுமணன். அப்ப கைகை இந்த நிக்கிறான். இவன் தான். இவன் தாடகையில முன் தாடகை பின் கைகை இருக்கக்கூடாதா? நான் தான் உனக்கு புருஷன். கதையிலடா, ராமர் வேஷம்டா. அத சொல்லுடா. சரி, இப்படி வந்து நில்லு. விடாம சொல்லி கொடுறேன். டேய், நீ இப்படி குறுக்க வந்தீங்கன்னா நடிப்பு வராராமா. அனுமார் வேஷத்துக்கு யாரு குருவே? அந்த சமயத்துல ஞாபகப்படுத்தினடா. அதுக்கு தாண்டா ஒரு ஆள் குறையுது. அந்த கூத்துக்கு அச்சாரம் கொடுக்க வந்தாரே ஒருத்தன், அவன் ஏறக்குறைய அப்படியே இருந்தான்டா. அவனையே போட்டுருவான். வள்ளி, எங்க சொல்லு. தந்தாய். நான் ஒண்ணு தரலையே. நீ ராஜகுமாரி, அப்பாவா தந்தாய் தான் சொல்லணும். சொல்லு. தந்தாயின்னு சொல்றது அசிங்கமா இருக்கு. அப்பான்னு சொல்லட்டுமா? ஆமா, ஒழுங்கா கூத்து நடத்தி முழுசா திரும்புற மாதிரி எனக்கு தெரியல. அவன் என்ன சொல்றானோ அதை சொல்லு. சரிண்ணா சொல்லு. தந்தாய். சொல்லு. தந்தாய். இது தேரா. அண்ணே, தொண்டை கரகரப்பா இருக்குண்ணே. அதுக்குள்ள வேணாம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். வா. ஏய், உள்ள பானையில இருக்கு, குடிச்சிட்டு வா. பானையை வச்சிட்டு வந்துரு. என்னடா கண்ணகி கதைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தாக்கா ராமாயணமா இருக்கு. டேய், கண்ணகி கதையில ராமர் வரமாட்டாருன்னு எனக்கு முன்னாடி தெரியாதுடா. நான் ராமர் பாடத்தை தான் படிச்சு வச்சிருக்கேன். என்னடா ஆச்சு? நான் அப்பவே சொன்னேன், உங்களுக்கு தெரியல. டேய், பாதி வந்து வேகாத கொழுக்கட்டை மாதிரி முதல கட்டியை வச்சுட்டு எனக்கா தெரியாதுங்கிற இடிச்சானா?
ஆமா போடு. ஆமா ஆமா உங்களுக்கு தெரியாதா? ஆமா ஆமா. திருட்டு பயிர கட்டிக்கு ராமர் வேஷம் போட போறியா? இரு, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். நீ ராமர் வேஷம் போடுறதுக்கு பொருத்தமான ஆடு. ரொம்ப சத்தியமா மான தண்ணி குடிச்ச உடனே ஆளே மாறிட்டே. சரி, நம்ம கதை அப்புறமேல வச்சுக்கலாம். அதை எங்கடா செஞ்சாரா? இந்த அன்னைக்கு இருந்தது. நீ போய் இந்த திரைச்சாலைக்கு அட்டாயம் முடிச்சுட்டு வந்துரு. பணத்தை கொடுற. அதிகாரம் பண்ணாத. பணத்தை எடுத்துக்கிறேன். நம்ம மேல பிரியம் தான். அவங்க அண்ணனை சரி கட்டி ஒரு மாதிரியா கழுத்துல தாலியை கட்டிட வேண்டியதான். அவனையா? சிச்சி, அவளைத்தான். ஒரு விஷயம் சொல்லி கொடுக்காம போயிட்டீங்க. இன்னும் உயிரோட தாண்டா இருக்கிற. எந்த இடத்துல கடிச்சது கொண்டாங்க. கடிச்சா செய்யாமோ கடிச்சா இருக்கிற பரவாயில்லையா? குருநாதா எதுக்கு இருந்தாலும் எங்க வரைக்கும் இருக்கிற. போய் போற நிலப்படி. ஐயோ ஐயோ வள்ளி வைக்காரு. ஐயோ வள்ளி, எங்க பரம்பரையில பாம்பு கடிச்சு கூட யாரும் செத்ததில்ல. தேல் கடிச்சு எல்லாரும் செத்துருக்குறாங்க. எங்க தாத்தாவா அப்படித்தான் செத்தாரு. எங்க அப்பாவா அப்படிதான் செத்தாரு. நானு ஐயோ அம்மா. எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. இத வரேம்மா, இத வரேன். ஐயோ 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 வைத்தியர் வந்துருவாரு. இதோ இருக்குதா? ஐயோ என்ன இருக்குது? வர வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லம்மா. வீட்டுக்கு வந்த சீரேவியை எட்டி உதச்சத மாதிரி எந்த நிகழ்ச்சியுமே வேண்டாங்கிற. கலா, உனக்கு பொன்னால அபிஷேகம் செய்ய எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. கலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஆமா அக்கா, இப்படியே இருந்தா எப்படி? உங்களை நம்பி இருக்கிற இந்த கதி என்ன ஆகும்? அக்கா, இதுவரை உன் பேச்சுக்கு நான் மறு பேச்சே பேசினதில்ல. இப்ப எனக்கு மனசு சரியா இல்ல. கச்சேரிக்கு போறது பெருசு இல்லக்கா. போய் ஆட வேண்டாமா? ஆடுறது நான் தானே. நீ ஆட போற. என்ன சொன்ன? நானும் ஒரு காலத்துல ஆடுனவதாண்டி. ஆனா உன்ன போல யாருக்கிட்டையாவது மனசை பறி கொடுத்துட்டு இந்த மாதிரியும் மயங்கி போய் தெரியல. எக்கடாது கட்டுப்போ. நான் சொல்றது மட்டும் நல்லா நிலவுல வச்சுக்கோ. பழத்தை தேடி தாண்டி ஈ வரணும். பணம் ஈய தேடி போகக்கூடாது. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. என்னடி பங்கஜம் ஒரு யோசனை சொல்றா. என்னடி சொல்லு. மாமா, நீங்க இப்பவே போய் அம்பலவாணரை பார்த்து பேசி கலாவதி அக்காவோட நடனத்துக்கு பாடும்படி ஏற்பாடு செஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி சரியா போகும்? மாமா, அதான் நல்ல யோசனை. அம்பலவாணரை மட்டும் பாட சம்மதிச்சாருன்னா கலாவதி அக்காக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். பணமும் குவியும். சிந்தாமணி அக்காவும் மாற மாட்டாங்க. எப்படி? எனக்கு தோணல இந்த யோசனை. இப்பவே போறேன், வெற்றியோட வர்றேன். கும்பிட போனதையும் குறுக்க வந்தாப்புல நமஸ்காரம். வணக்கம். உங்களை தான் தேடி வந்துட்டே இருக்கேன். என்னையா? எதுக்கு? ஒண்ணுமில்ல, கலாவதியோட ஆட்டத்துக்கு நீங்க பாடினாத்தான் நன்னா இருக்கும். ஏன்னா ஜனங்கள்லாம் உங்க பாட்டுன்னா அப்படி ரசிக்கிறா. நீங்க மறுக்காம சம்மதிக்கணும். என்ன சொல்றேன்? மன்னிக்கணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மறுபடி இது சம்பந்தமா என்ன தேடி வர வேண்டாம். வண்டிக்கு என்ன எடுத்தோ? ஒண்ணுமில்ல, சந்தையில இருந்து வரும்போது ஆரக்கால் ஒடிஞ்சு போச்சு. நீங்களா? நீ எங்கட போற? நாங்க கூட இப்பதான் சீரா எடுத்து வந்துட்டு இருக்கோம். கலாவோட வண்டிகளா இருக்கா. கூப்பிடுற பாருங்க. கலா, பாத்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டே இருக்கா. யார் வந்திருக்கா பாரு. சுவாமி, உங்களை இங்கு சந்திப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, மழை வரும் போல இருக்கு, வாங்க. பேசாமடி, எனக்கு தெரியும். நீங்க புறப்படுங்க, வண்டியை சரி பார்த்துக்கிட்டு நான் புறப்படுறேன். நல்லா இருக்கு. ஆபத்து காலத்துல கலா, நீ பேசிட்டு இதோ வந்துட்டேன். சிந்தாமணி, நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த சந்தர்ப்பம் தானா வந்திருக்கு. காரியத்தை கெடுத்துறாத. என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. கலாவை அவரோட சேர்த்து அனுப்பிச்சிருவோம். எல்லாம் தானா நல்லபடியா நடக்கும். பேசாம வா. சரி சரி, வந்து தொலைக்கிறேன். வாயேன்.
நன்னா இருக்கு. உங்களை மட்டும் தனியா விட்டு நாங்க போறதா? நீங்களும் கலாபம் அந்த வண்டியில போங்க, நானும் சிந்தாமணி இந்த வண்டியை சரி செய்து பின்னாலே வர்றோம். வேண்டாங்க, நானே வண்டியை சரி பார்த்துக்கிட்டு புறப்படுறேன். கலா பேசாம நின்னுட்டே இருக்கியம்மா, அழைச்சிட்டு போமா. என்ன தயக்கம்? வாங்க, சும்மா வாங்க. வாங்க போல. போங்கோ. வண்டியை சரி செய்யறது. காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன், கண்களில் ஒன்றை இழந்தது போலே விதி என்னிடம் இதை சொன்னது எதற்காகவோ. காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன், கண்களில் ஒன்றை இழந்தது போலே விதி என்னிடம் இதை சொன்னது எதற்காகவோ. தோட்டத்து பூக்களில் நெருப்பினை கண்டேன், கால்களும் கண்களும் துடிப்பதை நான் கண்டேன். தோட்டத்து பூக்களில் நெருப்பினை கண்டேன், கால்களும் கண்களும் துடிப்பதை கண்டேன். வீட்டினில் நாகம் குடிபுக கண்டேன். விளைவுகள் ஏதோ ஆடிய பாதா. காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன். சாலைகள் மூன்று சந்திக்க கண்டேன், சந்தித்த சாலையின் நடுவினில் நான் நின்றேன். சாலைகள் மூன்று சந்திக்க கண்டேன், சந்தித்த சாலையின் நடுவினில் நின்றேன். கனவினை உண்மை ஆக்கிவிடாதே, காத்தருள்வாயே அம்பிகை தாயே. காலையில் நான் ஒரு கனவினை கண்டேன், கண்களில் ஒன்றை இழந்தது போலே விதி என்னிடம் இதை சொன்னது எதற்காகவோ. ஏன் சுவாமி நின்று விட்டீர்கள்? உள்ளே வாருங்கள். பங்கஜம், பங்கஜம், என்னமா? இவர் குளிக்க ஏற்பாடு செய். சீக்கிரம் போ. நீங்கள் வாருங்கள்.
இதெல்லாம் எதற்கு? கொஞ்சம் தானே சாப்பிட்டீர்கள். சாப்பிடுங்க. கலாவதி, நேரமாகிறது, நான் போய் வருகிறேன். அதற்குள்ளாக வா. என் மனைவி ரொம்பவும் பயந்த சுபாவம் உடையவள். இவ்வளவு நேரம் என்னை காணாததால் என்ன நடந்ததோ என்று தடுமாறி போயிருப்பார். இன்னொரு முறை கண்டிப்பாக வருகிறேன். நாம கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கலாம். சொன்னா கேட்டா தானே. சும்மா இருங்க, எல்லாம் நல்லதுக்காகத்தான். எதுலயும் ஆசை தீர்ந்து போச்சுன்னா மயக்கமும் தெளிஞ்சு போயிடும். அது தீராத வரைக்கும் அந்த பையன் நாம இழுப்பு வருவான். நீங்க பேசாம இருங்க. நீலா, அத்தா, ஏன் இவ்வளவு நேரம்? இது என்ன கோணம்? நம்ம வண்டி எங்க அத்தா? நீலா, எல்லாம் விபரமா சொல்றேன், உள்ளவா. நான் வேண்டாம்னு தான் சொன்னேன். அவ கேட்கல, வேற வழி இல்லாம இத போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கு. அவ கொடுத்தாடா, இவர் போட்டுக்கிட்டாரா? அவ கூட வண்டியில ஒன்னா வந்ததே தப்பு. அத பொறுத்துக்கிட்டாலும் அவ வீட்டுக்கு போனது அதை விட பெரிய தப்பு. சரி சரி, இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிட வாங்க. நீலா, நான் அங்கேயே. என்ன சாப்பாடும் அங்கே முடிஞ்சதா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ரொம்ப பிரியமா சொல்லும் போது எப்படி நீலா தட்ட முடியும்? அதத்தான் நானும் கேட்கிறேன். உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? உங்க மேல அவன் ஏன் பிரியம் காட்டணும்? நீலா, கலாவதி அந்த குலத்தில் பிறந்தவளானாலும் ரொம்ப நல்லவன். என் பாட்டை கேட்டதுல இருந்து என்னுடைய அபிமானி ஆயிட்டா. ஒரு குரு பாவத்துலதான் என்ன உபச்சரிச்சா. இப்பவே பறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இது எதுல போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். நீலா, ஒரு நாள் உனக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன். என்ன நம்பு. உங்க மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். என் தலையில கல்ல தூக்கி போட்டுடாதீங்க. அசடு, என் மேலே சந்தேகப்படுற? எப்படி நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றோம். இங்கு வீட்டிற்கும் 56 ராஜாக்களுக்கும் அடியேன் ஜனகம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இதோ இந்த வில்லை யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கே என் தங்கை இல்லை, என் மகள் ஜானகி மாலையும் அணிவித்து மறந்து விடுவார்.
இவன் ஒடிச்சுட்டான்டா, நான் எதடா ஒடிக்கிறது? அவன் எலும்ப ஓடி. அடே முதல்ல இட்ட ஒடிச்சு உள்ள வை. கண்டதை கட்டி விட்டுட்டு என்ன தானே அடிங்கடா. அண்ணா இல்ல அப்பா. என்னங்கோ சும்மா இருங்கோ, இங்க பத்தி எரியுது. அடே சிக்கு, மன்னிக்கணும். வழக்கமா வில்ல வந்து ராமர் தான் ஒடிக்கணும். ஓ ஜனகரே, நீயா சொன்ன? நீ என்ன சொன்ன? யாரு வில்லு உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதை மாலை போடுவான்னு சொல்லல நீ? சொன்ன, அதுக்கு இப்ப என்ன? எங்க ஊருக்காரதான் என் வெள்ள உடைச்சது, அவருக்கு போட சொல்லியா மாலைய? ஐயோ இது அநியாயம். அசூரும்பா, சும்மா இருப்பல. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன செய்வோமா? முழுக்க ஊர் போய் சேர மாட்டீங்களா? ஆறுதல் தினமே. ஜனங்களே, அரசர் வேஷம் போடுறதுக்கு ஆள் பத்தல, அதனால உங்க உள்ளூர்காரர் சுக்கு காத்து கொண்டு வந்த சுப்ப இவருக்கு அரசர் வேஷம் போட்டோம். வில்ல தொட்டு பார்த்துட்டு வந்துறியான்னு சொன்னோம், அவர் தூக்கி உடைச்சு விட்டாருங்க. தவறு செய்யறது இயற்கை, அதை மன்னிக்கிறது மனித தர்மம்ங்க. ஆஹா, சாக்ஷாத்ரி ராமரே வந்து சொல்ற மாதிரி. அடாடாடா, இவ்வளோ பெரிய கூட்டத்துல இவர் ஒருத்தருக்கு தாங்க அறிவு இருக்கு. ஆரம்பமே சரியில்லை. ஒரு ஆள் எரிஞ்சா அதை பார்த்து 4 பேர் எரிவாங்க. கூத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி கேரண்டா குருவே, நம்ம விஷயம் என்னடா உங்க விஷயம்? அதான் கூத்துக்கு சம்பளம். எங்கடா நடந்தது கூத்து? மாரியம்மன் கோயில்ல. அங்க நடந்தது என்ன கூத்தா? அச்சாரம் வாங்குனீங்க, அதுலயும் ஒண்ணும் தரல. இப்ப சம்பளம் தர வந்தா எப்படிங்க? டேய், நான் என்னடா சொன்னேன்? கூத்து முடிக்கிட்டு சம்பளம் தரேன்னு சொன்னீங்க. எங்கடா முடிஞ்சது? கூத்துதான் பாதையில் நின்னு போச்சே. முழுசா என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்க. கூத்துக்கு தான் சம்பளம் தரல, உனக்கு கால கைய பிடிச்ச பாரு, அதுக்காக சம்பளம் தரல. என்னடா உன்னை யாரா காலை பிடிக்க சொன்னது? வேஷம் கிடைக்கும் நீ தானடா விழுந்து விழுந்து பிடிச்ச. இதுக்கு தான் சொன்னேன், கால முக்காத கருத்து அமுக்குன்னு. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வாடா, வாடா. என்னடா மரியாதை குறையுது? ஆளா, வாடா, மனுஷன். உனக்கு மரியாதை வேறையா? ஏய், இங்க வாடா. அவனுங்க போகட்டும், அது வேற கதை. உன்னை நம்பி காய்கறி கடையே வித்து போட்டனே, அதுக்கு ஒரு வழியே சொல்ற. வழி? அவனுங்க எந்த வழியில போனானுங்க? இந்த வழியில போனானுங்க. நீ இந்த வழியில போ. என் கூட கூட்டு சேர்ந்தவன்லாம் ஒவ்வொரு வழியில போயிட்டான். நான் எந்த வழியில போக? இந்த வழியில போறேன். நீலா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிதயாமி.
வணங்குகிறேன். சிவனேசரே வாருங்கள். ஏன் முகத்தில் வாட்டம்? அல்லும் பகலும் ஆண்டவனை வணங்குவோருக்கு இருக்க வேண்டிய தெளிவு உங்கள் முகத்தில் இல்லையே. ஆமாம் தாயே, எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் என் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்ணின் நினைவு என் மனதை சபலமடைய செய்தபடி இருக்கிறது. எவ்வளவு முயன்றும் மறக்கவே முடியவில்லை. மனதில் அமைதியே இல்லை. மோகவசப்பட்டால் மனதும், மொழி வசப்பட்டால் பட்டாடையும் சின்னாபின்னம் ஆகிவிடும். அன்பரே, பக்தி நெறியில் அவன் திருவருளை அடைய விரும்புகிறவர்களுக்கு மனதில் உறுதி வேண்டும். தாயே, என் கண்ணில் இறைவனின் உருவமே தெரிய வேண்டும். என் நாவில் இறைவனை பூஜிக்கும் வார்த்தைகளே வர வேண்டும். என் நினைவு சிதறாமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்கள். உறுதியுள்ள மனம் இறுதி வரை சபலத்திற்கு இரையாவதே இல்லை. நீலகண்டம் என்ற சொல்லே உங்களுக்கு தீய எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க துணை புரியும். நீலகண்டம் நீலகண்டம் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தால் மனது ஓர் நிலைப்படும். நல்வழி தெரியும், நல்லொளி பெருகும். நீலகண்டம், நீலகண்டம், நீலகண்டம். நீலகண்டம், நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். கனல் படும் பாம்புக்கும் கரையினில் மீனுக்கும் துணை கொண்டு வந்தவன் நீலகண்டம். துணை கொண்டு வந்தவன் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். அச்சபயம் என்று அஞ்சி நின்றோரிடம், அச்சபயம் என்று அஞ்சி நின்றோரிடம் அச்சமயம் வருவான் நீலகண்டம். தச்சமயம் எனக்கு சிற்சபை நாயகன், தச்சமயம் எனக்கு சிற்சபை நாயகன். தன்னபயம் கொடுப்பான் நீலகண்டம், தன்னபயம் தருவான் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவன் நீலகண்டம். நீரினிலே பிறந்து நெருப்பினிலே முடிக்கும் நீளப்பெரும் கதையே நீலகண்டம். நெருப்பை அணைக்கும் முன்னே இருப்பது என்னவென்று பொறுப்பை கொடுத்து விட்டே நீலகண்டம். மோகத்திருந்த எல்லை மோனத்தில் மூழ்க வைத்து, மோகத்திருந்த எல்லை மோனத்தில் மூழ்க வைத்து யோகத்தை தந்தருள்வான் நீலகண்டம். தேகத்தில் உள்ள பசி தீர்ந்தது தீர்ந்ததென்று, தேகத்தில் உள்ள பசி தீர்ந்தது தீர்ந்ததென்று ஞான பசியை வைப்பான் நீலகண்டம். ஞான பசியை வைப்பான் நீலகண்டம். கடலில் விழுந்தவோர் காக்கையை பார்த்ததும் கரை சொல்ல வந்தவள் நீலகண்டம். நீலகண்டம் 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 நீ